வணக்கம். இது வசந்தன் டிவியின் இரவு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனவரி 15 முதல் மரக்கறி போக்குவரத்தில் பிளாஸ்டிக் கூடை பயன்பாடு கட்டாயம், அரசாங்கம் அறிவிப்பு. நிர்மாண பணிகளுக்கென மூலப்பொருட்களை எடுத்துச் செல்லும் சட்ட விதிகளில் தளர்வு. விடைத்தாள் மதிப்பீட்டு விண்ணப்ப திகதி ஜனவரி 17 வரை நீடிப்பு. எதிர்க்கட்சி என்பதற்காக அரசின் திட்டங்களை எல்லாம் எதிர்க்க மாட்டோம், ஐக்கிய தேசிய கட்சி எம்பி ஹர்ஷ டி சில்வா தெரிவிப்பு. ரிசானா நஃபீக்கை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு உடந்தையாக செயற்பட்ட சந்தேக நபர்கள் 2 விளக்கமறியலில். பிலிப்பைன்ஸின் மிந்தனாவோ தீவில் மண் சரிவு, 25 பேர் பலி, 150க்கும் மேற்பட்டோர் மாயம். இனி விரிவான செய்திகள். மரக்கறி மற்றும் பழங்கள் போக்குவரத்தின் போது பாதுகாப்பு கூடைகளை பயன்படுத்தும் திட்டம் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கமநல சேவை மத்திய நிலையத்தினூடாக உரிய கூடைகள் வழங்கப்பட உள்ளன. மரக்கறி மற்றும் பழங்கள் போக்குவரத்தின் போது பாதுகாப்பு கூடைகளை பயன்படுத்தும் சட்டம் கடந்த 16ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படவிருந்தது. ஆனால் அதற்கு போதிய கால அவகாசம் தேவை என வர்த்தகர்கள் வேண்டுகோள் விடுத்ததன் காரணமாக அத்திட்டத்தை 1 மாதத்திற்கு ஒத்திவைக்க அரசாங்கம் தீர்மானித்தது. எதிர்வரும் 15ஆம் தேதி இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் அது தொடர்பாக வர்த்தகர்கள், விவசாயிகள் மற்றும் உரிய தரப்பினருக்கு அதிகாரிகள் மூலம் அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதனையொட்டி இந்த அதிகாரிகளை அறிவுறுத்தும் 2 நாள் செயலமர்வு ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது. விவசாயம், கமநல சேவைகள் மற்றும் வன ஜீவராசிகள், கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் ஆகிய அமைச்சுகள் இணைந்து இந்த செயலமர்வை ஏற்பாடு செய்திருந்தன. விவசாயிகளின் மரக்கறிகளும் பழங்களும் சேதமடைந்தால் அதற்கு யாரும் நட்டஈடு கொடுப்பதில்லை. அந்த மரக்கறிகள் வியாபாரிக்கு வந்து அதனை அவர் கொழும்புக்கு அனுப்பும் போது அதனால் ஏற்படும் சேதங்களுக்கான நட்டத்தை நுகர்வோரை தாங்க வேண்டியுள்ளது. அதனால் தான் நாங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என கூறுகின்றோம். ஒரு சிலர் இந்த பிளாஸ்டிக் கூடைகளை கொழும்புக்கு அனுப்பிவிட்டு மீண்டும் எவ்வாறு எடுத்துச் செல்வதென கேள்வி கேட்கின்றனர். இந்த பிளாஸ்டிக் கூடைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி லொரியின் கூரையில் வைத்து எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் போலீஸ் மா அதிபரிடமிருந்து அனுமதியை பெற்றுள்ளோம். மரக்கறி போக்குவரத்தின் போது 35 வீதமானவை அழிவடைந்தால் அதற்கான நட்டஈட்டை நுகர்வோரை செலுத்த வேண்டியுள்ளது. அதற்கு ஒரு மாற்று நடவடிக்கையாகவே நாங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்துகின்றோம். இதுவரை எந்த ஒரு விவசாயியும் நுகர்வோர் அதிகார சபையினால் சுற்றி வளைக்கப்படவில்லை. அவ்வாறு சுற்றி வளைப்பு நடத்தப் போவதும் இல்லை. நாங்கள் விவசாயிகளுக்காக என்றும் குரல் கொடுப்போம். நாங்கள் உற்பத்தி செய்யும் மரக்கறிகளில் 30 வீதமானவற்றை அநியாயமாக இழக்கின்றோம். அதனால் தான் விவசாய அமைச்சு இந்த திட்டத்தை அமல்படுத்துகின்றது. அதற்கு தேவையான பங்களிப்பை நாங்கள் வழங்குகின்றோம். அதற்கான அனைத்து ஆராய்ச்சிகளையும் விவசாய அமைச்சினால் மேற்கொண்டோம். அதன் விளைவாகவே பிளாஸ்டிக் கூடைகள் திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துகின்றோம். விவசாய அமைச்சிடம் பாரிய திட்டங்கள் உள்ளன. விவசாய அமைச்சுக்கு சொந்தமான 25 மாவட்ட அலுவலகங்கள் உள்ளன. நாடு முழுவதும் 557 கமநல சேவை மத்திய நிலையங்கள் உள்ளன. 13,000 விவசாய சங்கங்கள் நாட்டில் உள்ளன. இதனால் நாங்கள் எவ்வளவு பிளாஸ்டிக் கூடைகள் தேவைப்படும் என்பதை மதிப்பீடு செய்தோம். ஒவ்வொரு மரக்கறி வகைகளுக்கும் தேவையான கூடைகளை கமநல சேவை மத்திய நிலையங்கள் ஊடாக நம்மால் வழங்க முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் பதவிகளுக்கு புதுமுகங்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர பிரதி அமைப்பாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் இடம்பெற்ற ஆலோசனை சபை கூட்டத்தில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட சிரேஷ்ட உறுப்பினர்கள் பலர் இந்த குழுவில் அங்கத்துவம் வகிக்கின்றனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதம கொறடாவாக செயல்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பரேரா நியமிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் ஐக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் பகிரங்கமாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தமை தொடர்பாக தயசிரி ஜெயசேகரவுக்கு எதிராக உரிய ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது. இன்று நியமிக்கப்பட்ட புதிய நியமனங்கள் தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க கருத்து தெரிவித்தார். எமது கட்சியின் சிரேஷ்ட உப தவிசாளராக பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிமும், கட்சியின் உப தவிசாளர்களுள் ஒருவராக கே வேலாயுதமும், கட்சியின் பிரதிச் செயலாளராக ஆனந்த குலரத்னவும், கொழும்பு மாவட்டத்துக்கான செயற்குழுவின் உறுப்பினராக ரவி கருணாநாயகவும் இன்று இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் ஆலோசனை குழு கூட்டத்தில் நியமிக்கப்பட்டனர். கட்டட நிர்மாண பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் மணல், கல் உள்ளிட்ட மூலப்பொருட்களை எடுத்துச் செல்வதற்கான விதிகள் தளர்த்தப்பட்டுள்ளன. வீட்டு நிர்மாணம் போன்ற வியாபார நோக்கமற்ற நிர்மாணங்களுக்காக தமது காணியிலிருந்து அனுமதி பத்திரமின்றி மூலப்பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி யாப்பா இதனை தெரிவித்தார்.
தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக தங்களது காணிகளில் மணல், மண், களிமண் போன்றவற்றை அகழ்வதற்கு அனுமதி பத்திரம் தேவையில்லை என்ற தீர்மானத்திற்கு வந்துள்ளோம். ஆனால் வர்த்தக நோக்கத்திற்காக இவை அகலப்படும் போது கட்டாயம் அனுமதி பத்திரம் பெற்றிருக்க வேண்டும். அதற்குரிய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். 3/4 கியூப் மணல், களிமண் ஆகியவற்றை சிறிய ரக லேண்ட்மாஸ்டர், உளவு இயந்திரம், கெப் வாகனங்கள், பண்டில்கள், சிறிய லொரிகள் மூலம் பிரதேச செயலக பிரிவுகளில் எடுத்துச் செல்லும் போது அனுமதி பத்திரம் தேவையில்லை. ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසුන්ට ප්‍රවාහනය කිරීම බලපත්‍ර වලින් සම්පූර්ණයෙන් கல்வி பொதுத்தராதர பரீட்சை முடிவுகளை மீள் மதிப்பீடு செய்வதற்கான கால எல்லை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த மீள் மதிப்பீட்டின் போது பெறுபவர்களில் மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் விண்ணப்பதாரிகளுக்கான கட்டணத்தை திருப்பி செலுத்த பரீட்சை திணைக்களம் தீர்மானித்துள்ளது. பரீட்சை பெறுபவர்களை மீள் மதிப்பீடு செய்வதற்காக நாங்கள் 9ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கியிருந்தோம். அதனை தற்போது ஜனவரி 17ஆம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆகவே மீள் மதிப்பீட்டுக்கான இறுதி தேதி ஜனவரி 17ஆம் தேதி ஆகும். இதனைத் தொடர்ந்து இது தொடர்பான விண்ணப்பங்கள் வந்த வண்ணம் உள்ளன. பரீட்சை மீள் மதிப்பீடுகளை உரிய முறையில் மேற்கொள்வதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். பரீட்சை பெறுபவர்களில் மாற்றங்கள் ஏற்படும் இடத்து அந்த விண்ணப்பதாரிகளுக்கு கட்டணங்களை திருப்பிச் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களையும் எதிர்க்கும் நோக்கம் தமது கட்சிக்கு இல்லை என்றும், ஆனால் ஊழியர் சேமலாப நிதிய திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டாம் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இவ்வாறு கூறினார். මාධ්‍ය සාකච්ඡාව කතා කරේ ආණ්ඩුවට කියන්න 18ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள ஊழியர் சேமலாப நிதிய திருத்த சட்ட மூலத்தை ஒத்திவைக்குமாறு அரசாங்கத்திற்கு அறிவிப்பதற்காகவே நாங்கள் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை கூட்டியுள்ளோம். இந்த வேண்டுகோளை நாங்கள் மிகவும் பொறுப்புடன் அரசாங்கத்திடம் முன்வைக்கின்றோம். அவசரமாக இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டாம். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். எதிர்க்கட்சி என்பதற்காக நாங்கள் அரசாங்கத்தின் அனைத்து திட்டங்களையும் விமர்சிப்பதற்கு தயாரில்லை என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ரிஷானா நஃபிகேர் சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு உடந்தையாக செயல்பட்ட சந்தேக நபர்கள் 2 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கை பணிப்பெண்ணான ரிஷானா நஃபிக்கின் தாயார் இந்த 2 சந்தேக நபர்களையும் அடையாளம் காட்டியுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்த ரிஷானா நஃபிக்கின் தாய் இந்த 2 சந்தேக நபர்களும் தனது புதல்வியை வெளிநாட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர் என்று தெரிவித்தார். வெளிநாடு செல்லும் போது தனது மகளுக்கு 16 வயது என்றும் அவரிடம் தேசிய அடையாள அட்டையோ கடவுச்சீட்டோ இருக்கவில்லை என்றும் ரிஷானாவின் தாயார் தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச ஒத்திவைத்தார். அதுவரை பிரதிவாதிகளை விளக்கமறியலில் வைக்குமாறும் அவர் உத்தரவிட்டார். ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற குண்டுவெடிப்பின் பின்னணியில் சதி முயற்சி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. குண்டுவெடிப்பு இன்று அதிகாலை 3 மணிக்கு இடம்பெற்றது. அதற்கு எதிரான சுவரொட்டிகள் அதிகாலை 5 மணிக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னால் ஒட்டப்பட்டிருந்தமை சதி முயற்சியின் சுயரூபத்தை வெளிப்படுத்துவதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த குண்டுவெடிப்பினால் பல்கலைக்கழக மாணவர்களின் நினைவு ஸ்தூபிக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துக்காக பயன்படுத்தப்பட்ட குண்டு சில வாரங்களுக்கு முன்னர் பல்கலைக்கழக வளாகத்தின் குழியொன்றில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த போது கண்டுபிடிக்கப்பட்ட குண்டின் வர்க்கத்தை சேர்ந்தது என சோதனைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்தனர். அதிகாலை 3 மணிக்கு குண்டுவெடிப்பு இடம்பெற்றமையும், காலை 5 மணிக்கு சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டமையும், காலையில் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றமையும் சில நாட்களுக்கு முன்னரே மிகவும் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட செயல்பாடுகள் என தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரக்னா லங்கா பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு அதிகாரிகள் 2 கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் பின்னணியில் மக்கள் விடுதலை முன்னணியும் அதனுடன் தொடர்புடைய அனைத்து பல்கலைக்கழக மாணவர் சங்கத்துக்கும் தொடர்பு இருப்பதாக அறியப்பட்டுள்ளது. நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதே இவர்களின் நோக்கம் என பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மக்கள் விடுதலை முன்னணி அரசியல் ரீதியில் வங்குரோத்து அடைந்துள்ளமையும், அந்த கட்சி பிளவுபட்டுள்ள நிலைமையிலும் அதனை மறைப்பதற்காக பல்கலைக்கழக மாணவர்களை பயன்படுத்தும் அளவுக்கு அந்த கட்சியினர் தாழ்ந்துவிட்டனர் என்று அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பல்கலைக்கழகத்தின் அருகில் உள்ள ஹை லெவல் வீதியில் ஊர்வலத்தை நடத்தியதன் மூலம் பொதுமக்கள் அசௌகரியங்களுக்கு உட்படுத்தப்பட்டவையும் எம்மால் காண முடிந்தது. ஹை லெவல் வீதியில் கடும் வாகன நெரிசல் இடம்பெற்றதுடன் ஒரு சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடிய வகையில் செயல்பட்டதை தான் அவதானித்ததாக ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி NLA கருணாரட்ன தெரிவித்தார். ජයවර්ධනපුර විශ්වවිද්‍යාලයේ
බෝම්බයක් පුපුරවලා තියෙනවා. ඒ පුපුරවීම ஸ்ரீ ஜாவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இன்று அதிகாலை குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் புரட்சி குழுவினர் பல்கலைக்கழகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவே இந்த குண்டுவெடிப்பை நடத்தியுள்ளனர். அவர்கள் ஒருங்கிணைந்து பல்கலைக்கழகத்தில் அதிகாரத்தை நிலைநாட்ட முயற்சிக்கின்றனர். கடந்த சில நாட்களாக இவர்கள் இரவு நேரத்தில் விசேட வகுப்புகளை நடத்தியுள்ளனர். புதிய மாணவர்களை தங்களோடு இணைத்துக் கொண்டு அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதே இவர்களது நோக்கமாகும். அவர்கள் விரும்பினால் மிகவும் இலகுவாக இந்த நினைவு ஸ்தூபியை சேதமாக்கியிருக்கலாம். நான் பதவியேற்றதன் பின்னர் இந்த நினைவு ஸ்தூபி நிர்மாணிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை எம் மீது சுமத்தி அவர்கள் அதிலிருந்து தப்ப முயற்சிக்கின்றனர். இவர்களுக்கு சர்வதேச ரீதியாக நிதி உதவிகளும் கிடைத்து வருகின்றன. අපි මත පටවලා ඒගොල්ලෝ නිදහස් වෙන හදනවා. ඔක භයානකම ඔක නෙවෙයි. මේගොල්ලන්ට ජාත්‍යන්තර සංවිධාන වලින් මුල්‍ය ආධාර பகடிவதையை பல்கலைக்கழகங்களிலிருந்து நிரந்தரமாக ஒழிப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட போவதாக பேராதனை பல்கலைக்கழக உபவேந்தர் SBS அபேகோன் தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழக உபவேந்தர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தார். பகடிவதையை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நாங்கள் 2009 ஆண்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். 2010 மற்றும் 2011 ஆண்டுகளில் பகடிவதை வெகுவாக குறைந்திருப்பதை நாங்கள் அவதானித்தோம். நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணமாகும். அத்துடன் நாங்கள் பகடிவதையில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு உரிய தண்டனைகளை வழங்கினோம். அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை குறைக்கப்படவில்லை. பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து பகடிவதையை ஒழிப்பதற்காக நான் முன்னின்று உழைப்பேன். எமது நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்றால் இன்னும் ஓரிரு வருடங்களில் பல்கலைக்கழகத்திலிருந்து முற்றாக பகடிவதை ஒழிக்கப்படும் என்ற நம்பிக்கை எமக்குண்டு. பல்கலைக்கழகங்களில் இடம்பெறும் பகடிவதைகள் தொடர்பாக தற்போது பரவலான கருத்துகள் நிலவுகின்றன. பகடிவதைக்கு எதிராக ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களும் குரல் எழுப்பி வருகின்றனர். விசேடமாக ருகுணு பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ மற்றும் நிதியியல் பீடத்தின் மாணவர்கள் இதில் முன்னின்று செயற்படுகின்றனர். விசேடமாக இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவியொருவருக்கு ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான சம்பவம் எதிர்காலத்தில் வேறு மாணவர்களுக்கு ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அரசியல் ரீதியாக வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு சிலர் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகும் அப்பாவி பெற்றோரின் பிள்ளைகளை பலிக்கடாவாக்கி தங்களது அரசியல் அபிலாஷைகளை அடைவதற்கு பகடிவதையை பயன்படுத்தி வருவதாக முகாமைத்துவ மற்றும் நிதியியல் பீடத்தின் மாணவர்களால் நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. අපිට බොහොම දරුණු පහර දීමක් සිද්ධ වුණා මහාශිෂ්‍ය සංගමේ ඉන්න සමාජිකයන්ගෙන් 1 දෙසැම්බර් 7 நாங்கள் தாய் மாணவர் சங்கத்தின் உறுப்பினர்களால் கடுமையாக தாக்கப்பட்டோம். கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி நானும் எனது சக மாணவரும் 150க்கும் மேற்பட்டோரால் தாக்கப்பட்டோம். நாங்கள் நமது விரிவுரையாளர்களுடன் இணைந்து ருகுணு பல்கலைக்கழகத்திலிருந்து பகடிவதையை முற்றாக ஒழிப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாகவே எம் மீது இவ்வாறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. நாங்கள் தாக்கப்பட்டதற்கு இதோ சிறந்த உதாரணம். அதற்கான புகைப்படங்களும் எம்மிடம் உள்ளன. நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் தொடர்பு கொண்டவர்கள் அல்ல. அத்துடன் எந்த ஒரு மாணவர் சங்கத்தினதும் உறுப்பினர்களும் அல்ல. எம் மீது அரசியல் சாயம் பூசப்பட்டு இந்த சம்பவத்தை திசை திருப்ப முயற்சி நடப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். අපි කිසිම දේශපාලන පක්ෂයකට හෝ විශ්වවිද්‍යාලය තුල කිසියම් හෝ වන ශිෂ්‍ය සංගමයකට සම්බන්ධ නැහැ. අප එවැනි පක්ෂවලට ගාවලා ඒ පක්ෂවලට සම්බන්ධකම් දක්වන බවට மரம் மற்றும் பலகைகளை போக்குவரத்து செய்வதற்கான சட்டங்களை விரைவில் தளர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி யாப்பா தெரிவித்தார். ගස් හෙලීම් ප්‍රවාහනය දැව මඩු மரம் வெட்டுதல் மற்றும் மரப்போக்குவரத்து, விறகு மடுவங்கள் மற்றும் வீட்டுப்பாவனை பொருட்களை உற்பத்தி செய்யும் இடங்களுக்கான ஒரு சில சட்டங்களை நாங்கள் தளர்த்த உள்ளோம். நாட்டின் மரத்தேவையில் 70% தனியார் துறையினரை வழங்குகின்றனர். 20% அரசுக்கு சொந்தமான கார்கள் மூலம் வழங்கப்படுகின்றது. தற்போதுள்ள சட்டங்களை மக்களுக்கு சாதகமான முறையில் மாற்றுவதற்கு நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம். எமது இயற்கை வளங்களை உரிய முறையில் பாதுகாத்து அவற்றிலிருந்து அதிகபட்ச பிரயோசனத்தை பெற்றுக் கொள்வதுடன் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை நீக்குவதற்காகவும் எடுத்த முயற்சியாகவே நாங்கள் இதனை கருதுகின்றோம். යමින් ඒවෙන් උපරිම ප්‍රයෝජන ගන්නත් ඒ වගේම සාමාන්‍ය ජනතාවට හිරිහැර මඟ හරවන්නත් අපි ගත්ත ක්‍රියාමාර්ගයක් හැටියටයි මම මේක සැලකෙන්නේ. ஒலி மாசடைதலை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வாகனங்கள் எழுப்பும் ஒலி தொடர்பாக எதிர்காலத்தில் புதிய சட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி யாப்பா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ජාතික පාරිසරික පනත යටතේ අපි දැන් කැබිනට් මණ්ඩලයට ඉදිරිපත් சுற்றுப்புறச் சூழல் சட்டத்தின் கீழ் விசேட வர்த்தமானி ஒன்றை நாங்கள் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்க உள்ளோம். வாகனங்கள் அதிக ஒலியை எழுப்புவதனால் சாதாரண மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் ஒலி மாசடைகிறது. நாங்கள் இந்த சட்டத்தை அமைச்சரவையின் அங்கீகாரம் பெற்றவுடன் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம். இதன் மூலம் வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வாகனத்தின் முன்புறத்தின் இடைவெளி 2 மீட்டராக இருத்தல் வேண்டும். டெசிபல் அளவு 105ஆக காணப்பட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அதுபோன்று வாகனத்தை ஸ்டார்ட் செய்யும் போது பின்புற இடைவெளியின் அளவு 7 மீட்டர் எல்லைக்குள் 2க்கும் 7க்கும் இடைப்பட்ட டெசிபெல்லாக இருப்பதுடன் அதனை 93 டெசிபெல்லாக பேணுவதே எமது எதிர்பார்ப்பாகும்.
நாட்டின் பல பாகங்களிலும் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. மேல்மாகாண ஆளுநர் அலவி மௌலானாவின் 80வது பிறந்த தினத்தையொட்டி கொழும்பு தெவட்டகஹ பள்ளிவாசலில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. முன்னாள் நகரசபை உறுப்பினர் எம் ஃபாரூக் இதனை ஏற்பாடு செய்திருந்தார். மௌலவி ஹசன் மௌலானா தலைமையில் துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் தொழிற்சங்க விவகார உதவிச் செயலாளர் ஹேமஸ்ரீ ஜாலத், ஆளுநரின் செயலாளர் சுனில் அபிவர்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாம் பயிரிடுவோம் நாட்டை கட்டி எழுப்பும் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாண விவசாய திணைக்களத்தினால் அட்டாளிச்சேனை ஆலிம்சேனை மக்களுக்கு வீட்டுத் தோட்ட பயிர்கள் வழங்கப்பட்டன. இதில் நிந்தவூர் வலய விவசாய உத்தியோகத்தர் எம் இர்ஷாட் பிரதமதியாக கலந்து கொண்டார். வேர்க்கடலை, சோளம், மா, கொய்யா என பல்வேறு மேட்டுநில பயிர்கள் வழங்கப்பட்டன. இது தொடர்பாக பயனாளிகளுக்கு உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. யுத்தத்தின் பின்னர் இலங்கையில் துரித அபிவிருத்திகள் ஏற்பட்டு வருவதனால் அதனை அடைவதற்காக வெளிநாட்டு மாணவர் குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மற்றும் சிங்கப்பூர் பல்கலைக்கழக மாணவிகளும் விரிவுரையாளர்களுமே இவ்வாறு வருகை தந்துள்ளனர். கடந்த ஒரு வாரமாக வடக்கில் தங்கியிருந்த இவர்கள் மக்களின் வாழ்வாதார அபிவிருத்தி உட்பட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராய்ந்தனர். இலங்கை முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினால் மட்டக்களப்பு மாவட்ட அகதியா பாடசாலை மாணவர்களுக்கு சீருடைகளை அப்பாடசாலை அதிபர்களிடம் வழங்கும் வைபவம் இடம்பெற்றது. மாவட்ட ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர் எம் அப்துல் காதர் தலைமையில் காத்தான்குடியில் வைபவம் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் சுபைர் மான்பகி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டு மாவட்டத்தில் போர்ச்சூழலின் போது அங்கவீனம் அடைந்தோருக்கு சுயதொழில் முயற்சிக்கான காசோலைகள் வழங்கும் வைபவம் மட்டக்கிளப்பு சர்வோதய பண்ணை மண்டபத்தில் இடம்பெற்றது. மட்டக்கிளப்பு, பவுனதீவு, வாகரை, கிரான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தோர் இந்நிகழ்வில் காசோலைகளை பெற்றுக் கொண்டனர். கிழக்கு மாகாண அமைச்சர்களான MS உதுமா லெப்பை, MS சுபைர் ஆகியோர் இதில் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். ஜப்பான் ஹைச்சி மாகாணத்தின் கைஷோ கலாச்சார நிறுவனத்தின் 5வது சர்வதேச சிறுவர் சித்திர போட்டியில் கௌரவிக்கப்பட்ட இலங்கை சிறார்களுக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. பிலியந்தலையில் உள்ள ஹைச் லங்கா மருத்துவ நிலையத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஓவிய போட்டியில் தமது படைப்புகளை முன்வைத்த 6 சிறுவர்கள் இங்கு பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். அம்பாறை மாவட்டத்தின் சம்மாந்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மல்வத்தை கிராமம் உலக வங்கி நல்சிப் திட்டத்தில் அபிவிருத்தி செய்யப்படுகிறது. மல்வத்தை புதுநகர் மத்திய வீதி 10 மில்லியன் ரூபாய் செலவில் கான்கிரீட் வீதியாக மாற்றப்பட உள்ளது. வீதி அங்குரார்ப்பண வைபவம் சம்மாந்துறை பிரதேச சபை தவிசாளர் AM நௌஷாத் தலைமையில் இடம்பெற்றது. நாட்டின் பன்மொழி கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காகவும் சமூக ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்காகவும் தேசிய மொழிகள் சங்க அங்குரார்ப்பண நிகழ்வு அண்மையில் கிண்ணியாவில் நடைபெற்றது. தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஏற்பாட்டில் கிண்ணியா அலக்சா ஒழுங்கையில் இச்சங்கம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் போதூர் தொகுதி அமைப்பாளர் M ஜோஃபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பலர் கலந்து கொண்டனர்.